முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்திருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் அன்பர்களின் சார்பில், சொல்லப்போனால் தமிழர்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். செம்மொழி என்ற தகுதி எல்லா மொழிகளுக்கும் கிடைத்து விடாது. 3600 மொழிகளுக்கு மேல் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற உலகத்தில் தமிழ் மொழி செம்மொழி என்று செய்வது அவ்வளவு எளிதான செயல் அன்று. தமிழ் மொழிக்கு தகுதி இருந்தது. ஒரு மொழி செம்மொழியாவதற்கு தொன்மை வேண்டும், இலக்கண செப்பம் வேண்டும், இலக்கிய வளம் வேண்டும். அது சில மொழிகளை ஈன்று கொடுத்த தாய்த்தன்மை கொண்டிருக்க வேண்டும். உயர்ந்த தொன்மை மரபுகளை அது உண்டாக்கி இருக்க வேண்டும். அதற்கென்று தனி அடையாளங்கள் வேண்டும். இவ்வளவு தகுதிகள் இருந்தால்தான் ஒரு மொழி செம்மொழி என்ற தகுதி பெறும். தமிழ் செம்மொழி என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்தவர் முதலில் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர், மறைமலையடிகள், தேவநேய பாவாணர், சைவ சித்தாந்த சமாஜம், கரந்தை தமிழ்ச்சங்கம் என்று இத்தனை அறிவாளிகளும் இத்தனை அமைப்புகளும் செம்மொழி தமிழ் என்று சொன்ன பிறகும் கூட கலைஞரால் மட்டும்தான் அதை செம்மொழி என்று செய்ய முடிந்தது. இத்தனை பெருமக்களெல்லாம் போராடினாலும் தமிழுக்கு செம்மொழி என்ற தகுதியை பெற்றுத் தந்தவர் கலைஞர். இதோ கலைஞருடைய நினைவிடத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட வாசகம் அன்னை சோனியா காந்தி அவர்களால் சொல்லப்பட்டது. சோனியா காந்தி அவர்கள் கலைஞருக்கு எழுதிய கடிதத்தில் சில வரிகளை இங்கு பொறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கடிதம் சொல்வது என்ன தெரியுமா? செம்மொழிக்காக பல பேர் போராடி இருந்தாலும் அது செம்மொழி என்று தமிழுக்கு அந்த தகுதியை பெற்றுத் தந்த பெருமை உங்களை மட்டுமே சாரும் என்று சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் கலைஞருக்கு தனி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவருடைய செம்மொழி நாள் என்று அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுவது பெருமை தருகிறது. தமிழர்களுக்கு ஒரு வார்த்தை: பொங்கல் கொண்டாடுகிறீர்கள், மத பண்டிகைகளை கொண்டாடுகிறீர்கள், பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள், இன்னும் சொல்ல போனால் குடும்ப விழாக்கள் கொண்டாடுகிறீர்கள், குலதெய்வ விழாக்கள் கொண்டாடுகிறீர்கள். தமிழர்களே, அதிலெல்லாம் பிரிவினைகள் உண்டு. பிரிவினை இல்லாத ஒரு விழா என்றால் செம்மொழிக்கு கொண்டாடப்படுகிற விழாதான் பிரிவினை இல்லாத விழா என்று நான் கருதுகிறேன். ஆகவே கலைஞர் பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடுகிற விழாவை தமிழர்கள் அனைவரும் வீட்டு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகிறேன். வாழ்க கலைஞரின் புகழ், வளர்க செம்மொழி. நன்றி.